என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாங்க. அப்போதான் நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நிச்சயமா கேட்கதான் போறோம். நாம மட்டும் இல்ல, ராஜாவையும் ரவியும் கூட்டு போய் கேக்குறோம். எல்லாரும் வாங்க. அப்பா அப்பா வாங்க. அதெல்லாம் தேவையில்லப்பா. என்னப்பா டேய் வாடா. அப்பா டேய் வாடா. டேய் என்னடா இவரு? என்ன காரியம் பண்ணிட்டு வரா பாருப்பாவ. ஏய் மலர் இல்லடி, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்காத. ஐயோ அம்மா தொடாத அவரை. அம்மா தண்ணி எடுப்பா. என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க? சீ! என்ன அப்படி கூப்பிடாத. அப்பா தண்ணி குடிங்கப்பா. கொஞ்சம் தண்ணி நீ குடி. என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? தெரியுதாடி? படுபாவி, படுபாவி, தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறியே. அத்தை ஏய்! ஐயோ, நான் என்ன செய்வேன்? உன்னை மலை போல நம்புறாருடி. அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியேடி. ஏன் பொண்ணுன்னு உன்னை தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்துட்டேல்ல. பாருடி, அங்க பாரு, அந்த மனுஷன் எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருன்னு நல்லா பாரு. ஏய், என்ன அப்படி கூப்பிடாத. நீ வயித்துல இருக்கும் போதே நீ வேண்டாம் தான் நினைச்சோம். உன்னை அப்பவே அழிச்சிருந்தா எங்களுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் வந்திருக்குமா? என்னம்மா இவ்வளவு சொல்லாதம்மா. இனி என்ன சொல்லி நான் அவரை சமாதானப்படுத்துவேன்? காலத்துக்கு அசிங்கப்படுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. நீ இவனை கட்டிக்கிட்டு எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டு வாசல்ல நிக்காத. என் பொண்ணு இன்னையோட செத்து போயிட்டா. சமந்தி, போயிடு இங்க இருந்து. இங்க இருந்து போ, போடி இங்க இருந்து. போயிடு, போ, போயிடு. என் சாபத்தை வாங்கிக்காம இங்க இருந்து போயிடு நீ. ஏய் கண்மூடித்தனமா இவள நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேனே. இவ உங்க நம்பிக்கையை காப்பாத்த மாட்டான்னு எத்தனை தடவை சொன்னமா? நீங்க கேட்கல. ஏய் அண்ணா, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. ஏய் மொத்த குடும்பத்து மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறேடி. கொஞ்சமாவது எங்களை பத்தி யோசிச்சியா? நீங்களாம் யோசிச்சீங்களா? கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது யோசிச்சீங்களா? மலரு, வாய மூடு. தப்பு பண்ணிட்டு நீ பேசாத. போனா போது, சின்ன பொண்ணுன்னு நினைச்சு எல்லா விஷயத்திலயும் உன்னை விட்டதுக்கு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஏய் என்ன திமிரா பேசிட்டு இருக்க? நல்லா கேளுமா. இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த இடம். கொஞ்சமாச்சும் என்னைக்காவது எங்க அண்ணன் மதிப்பு கொடுத்திருக்கியா? இப்ப எந்த தைரியத்துல இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து நிக்கிற?
நாங்க எல்லாரும் உன்னை ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம்னு நினைச்சியா? இவன் கூட பைக்ல எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்தும் போதே நினைச்சேன். அத்தைக்கிட்ட சொன்னப்ப கூட என்ன பேச்சு பேசின. இப்ப என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு? அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிறானுங்க பாரு. இவனுங்க சொல்லணும். இவதான் சொல்றானா? உங்களுக்கு எல்லாம் எங்கேயா போச்சு புத்தி? இப்படி அவ மனச மாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? அதான் இல்லன்னு இவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நானா பேசுறேன்? ஏய், என்னங்கடா? என்னப்பா? ஏய், ஏய், என்னடா? என்ன? ஏய், என்ன ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்க? டேய் ரவி, இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றா. இவங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு தட்டினா தான் உங்களுக்கு அறிவு வரும். அண்ணா எதுக்குன்னு இதெல்லாம்? போடுறா போன. நான் பயமுடுத்துறியா? போலீஸ் மேல கை வச்சிருமா? வச்சுதான் பாக்கட்டுமே. நான் வேடிக்கை பார்க்க வந்தோம் நினைச்சியா? பாண்டிகாவும் அவங்க அம்மாக்காவும் தான் சும்மா ஏய், என்னடா? ஏய், அண்ணா ஏய் ரவி, டேய் சும்மா இருங்கடா. டேய் கம்முனு இருங்கடா. வாய மூடுங்கடா. டேய் டேய் வாய மூடுங்கடா. சும்மா கிடங்க. வாடா இங்க. யார் வீட்ல வந்து யார் மேல கை வைக்கிறது? ஏய், நீ விட விட ரொம்ப பேசினேங்கற. இத பாருப்பா, பொண்ணோட அண்ணனாச்சேன்னு இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. நீ என்ன பேசிக்கினே போற? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நாங்க என்ன பயந்துருவோமா? எங்க புடிச்சு கொடு பாக்கலாம். ஏயா, உங்க குடும்பத்துக்கு தான் மான மரியாதை எல்லாம் இருக்குதா? எங்களுக்கு இருக்குதுயா. ஏதோ ஒரு தடவை அன்னைக்கு நாங்க அசால்ட்டா இருந்துட்டோம், எங்களை தூக்கிட்டு போய் அடிச்சுட்டானுங்க. எங்க இப்ப கை வச்சு பார்க்க சொல்ல பாத்துருவோம். யோ என்னையா என்னையா பெரிய மனுஷன் நீயே? போலீஸ் எங்க ஊட்டாண்ட வந்து எந்த தப்பும் பண்ணாத எங்களை போட்டு அடி அடி நடிச்சது. அந்த போலீஸ்காரனுங்க எங்களை அடிச்சு தரன்னு தெரு தெருவா இழுத்துட்டு போனாயா? யோ இப்பெல்லாம் என் மருமக என் பக்கம் ஐயா. அதனாலதான் மரியாதை கொடுத்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யோ கம்முனு கடையா. இன்னும் நீ கம்முனு இரு. ஆய்முடு. கம்முனு இரு சொல்றல. கம்முனு இரு. கம்முனு இரு. அப்பா இங்க பாரு, உங்களுக்கு வேணா காசு பணம் எல்லாம் பெருசா இருக்கலாம், ஆனா உங்க பொண்ணு அப்படி கிடையாது. சொக்க தங்கையாவா. எங்களை ஒருத்த அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே என் பிள்ளைய யோசிக்காம கல்யாணம் பண்ணாயா இவ? நீங்களா இவ கால் தூசுக்கு வரமாட்டீங்கய்யா. அது கொலை தெய்வம் எங்களுக்கு. ஏதோ இந்த புள்ள மனசுக்காகத்தான் இங்க சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் உன் வீடேறி வந்து நிக்கிறோம். அதுங்களுக்காகவாவது ஒழுங்கா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற வழியை பாருங்க. இல்ல போலீஸ் அதுன்னு போறீங்கன்னா வாங்க பாத்துக்கலாம். வாங்க பாத்துக்கலாம். வாங்க பாத்துக்கலாம். உங்களுக்காச்சும் எங்களுக்காச்சும் பாத்துக்கலாம். இப்பயும் சொல்லிக்கிறோம், இதுங்க ரெண்டும் எங்க போச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த கண்ணால நடக்கணும் கூட நாங்க எதிர்பார்க்கல. எதையுமே நாங்க திட்டம் போட்டு பண்ணல. சூழ்நிலை அப்படி மாத்திடுச்சுமா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி புள்ளைங்களை ஏத்துக்கணும்மா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போடுறீங்களா? இல்ல கண்ணு, சின்னஞ்சிறுசுல இருந்தே ஏதோ உசுறு குசுரா பழகிச்சிங்க. அதுங்களை பிரிக்க கூடாதுன்னு தான் உங்க வீட்டு படியேறி நாங்க வந்தோம். அது மட்டும்தான் சத்தியமா எங்களுக்கு தெரியும். ஆனா அப்பால எதிர்பார்க்காம அப்படி ஆயிடுச்சுமா. இதெல்லாம் எவனாச்சும் கிறுக்குங்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் நம்புவான். ஐயோ, எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? எங்களுக்கு தானே அவமானம். அப்படிலாம் சொல்லிக்காதம்மா. உங்களுக்கு பிடிக்காத கண்ணாலத்தை மலர் பண்ணிக்கிச்சு. ஆனா என் புள்ள நல்லவம்மா, நல்லவ. நாங்க மலர் கண்ண ரொம்ப நல்லா பாத்துக்குவோம். என் புள்ளையும் சொக்க தங்கம் தாங்க. ஏம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், புள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா. அண்ணன் கையில சொல்லுங்கம்மா. போய் கால்ல ஊயுங்க. போங்க போக்கண்ணு போடா. ஏய், இந்த பார் நின்று. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கட்டுறோம். ஆசீர்வாதம் வேணுமா? மண்ணாங்கட்டி. தம்பி, இன்னாதுக்கு நீ இப்ப அப்படிலாம் பேசிக்கிற? இது உன் தங்கச்சி தானே? இத பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. ஏய் மலரு, பேசாம எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போயிராமா. ஏய், என்னடி எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஐயோ, இனிமே உனக்கு அப்பா அம்மா அண்ணன்னு யாருமே கிடையாது.
இனி இந்த வீட்டு படியேறி வந்துடாத. நீ ஒரு அனாதடி. மரியாதையா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு ஒழுங்கா போயிடு சொல்லிட்டு. அப்பா ஏய் இன்னும் ஒரு உசுரோட தாண்டி இருக்காரு. உசுறு மட்டும் தான் இருக்கு. ஏய் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சுடி. என் கழுத்துல இருந்து தாலி ஏறக்கூடாது. என்னம்மா? தயவு செஞ்சுக்கிறது போயிடு. போடி. ஏய் அதான் நாங்கெல்லாம் சொல்றோம்ல, இன்னும் என்ன நின்னுகிட்டே இருக்க? போடி. நீங்க யாருமே பேசாதீங்க. நீங்க யாருமே எதுவுமே பேச தேவையில்லை. எதுவா இருந்தாலும் அப்பா சொல்லட்டும். இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு கேட்கலையா? ஏய் மலரு, இப்ப நீ ஒழுங்கா வெளியில போல மூஞ்சிய பேத்துருவேன். ஒழுங்கா வெளியில போயிடு. இங்க நான் இருக்கணுமா போணுமான்னு நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அப்பா சொல்லட்டும். நீ எப்படியோ அப்படிதான் நானும் இந்த வீட்டுக்கு. என்ன அடிக்கிற அதிகாரம் வேணா உனக்கு இருக்கலாம், ஆனா என்ன வெளில போ சொல்ற உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. அப்பா ஏய் எங்கடி போற? சொல்றல போயிடு. நீ எங்க போட்டே இல்ல. இங்க இருந்து போயிடு. சீதா சீதா வேண்டாம். அப்பா சீதா, இந்த நிமிஷத்துல இருந்து நமக்கு 3 பிள்ளைங்க தான். அப்பா அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. உன்னை தலைமுழுகாச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அப்பா என்ன பாருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா பாருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா மலரு. please மலரு. பா. அப்பா மலரு அழாத மலரு. அப்பா ப்ளீஸ் மலரு ஏஞ்சிரு. மலரு ஏந்திரு கண்ணு. சொன்னா கேளு ஏந்திரு. மலரு ஏஞ்சிரு. அப்பா ப்ளீஸ். ச்சே, மனுஷங்களை மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் உங்களை தேடி வந்தது எங்களோட தப்பு தான். டேய் பாண்டி, டேய் மலரை கூட்டிட்டு வாடா, பாத்துக்கலாம். டேய் சின்ன, பாத்து கூட்டு வா. டேய் வாங்க போலாம், போலாம் வாங்க. அப்பா ப்ளீஸ் பா. மலரு அப்பா ப்ளீஸ் பா. பா. அப்பா அப்பா என்ன பாருங்க. மலரு நான் கேளு மலரு. அவரு கோவமாகறாரு. நம்ம அப்பாலிக்கா பேசிக்கலாம். கிளம்பு வா 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 போலாம். வா ஏந்திரு. மலரு. சொன்னா கேளு வா கண்ணு. வா மலரு. வா வா போலாம். இன்னொரு வாட்டி இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச கொலதான் விழும். அப்படியே போயிடு. வா வா அண்ணன் தானே. வா வா நீ வா. டேய் வாடா டேய். வா கண்ணு வா. அப்பா வா கண்ணு. இப்ப நீ என்ன சொன்னாலும் புரியாது. அவங்க கோவத்துல இருக்கிறாங்க.
வா அழுவாத வா. அப்பா வாமா ப்ளீஸ். மலரு வா. பாத்தியாருமா வண்டியில இருக்கு. இத வந்து நிக்கிறாங்க பாரு. மதராசு பட்டினத்தில் மகிமையானது நம்ம குப்பம். மங்கை உன்னை வாழ்த்தி பாடி ஆரத்திய எத்து நிப்போம். கூவத்துல போவோம் கப்பலு ஒரு கொல்ல குத்தா வரும் பீப்பலு. அக்கா எதுக்கும் கலங்காதக்கா. கலங்கதக்கா கலங்கத நம்ம கும்பல கதை கலங்கத உங்க பங்களாவோட நினைச்சு நீ எங்க மங்கள விளக்கு கலங்கத. வலது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில பொட்டு வச்சுன்னு வா. வலது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில பொட்டு வச்சுன்னு பார்த்தாலே சாக்கடையும் பூக்கடையா மாறிடும். கொப்பாவோட கோவையெல்லாம் கொஞ்ச நாள் ஆறிடும். சண்டையெல்லாம் சாலாயிடும். ரெண்டு சம்மந்திங்கோ ஒன்னாயிடும். அமுக்கு உமுக்கு டம்மா டும்மா டாம் டூம் கொய்யா. மலரு அக்கா கல்யாணம் எல்லாருக்கும் கும்மாலம். பாண்டி அண்ணா கல்யாணம் எல்லாருக்கும் கும்மாலம். இசையில வாழ்ந்த பொண்ணே தூசு மேல பற்றோம். ஏரியால உன்ன கோசம் தாஜ்மஹால் கட்டுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு ஸ்பேனரு பாண்டி அண்ணனுக்கு நீதான் ஓனரு. எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு ஸ்பேனரு பாண்டி அண்ணனுக்கு நீதான் ஓனரு. கலங்கதக்கா கலங்கத நம்ம கும்பல கதை கலங்காத. மங்களாவோட நினைச்சு நீ எங்க மங்கள விளக்கு கலங்காத. வலது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில பொட்டு வச்சுன்னு வா. வலது கால எத்து வச்சுன்னு உங்க அத்தை கையில பொட்டு வச்சுன்னு. பால் இருக்குது பழம் இருக்குது பாளையத்தம்மா படம் இருக்குது. காமாட்சம்மா விளக்க நீ ஏத்தி வைக்கணும். நீங்க நல்லா வாழுறத நம்ம ஊரு ஜனம் பார்க்கணும்.
அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அவ செத்துட்டா. இனி அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ வாழ்க்கைய அவ பாத்துட்டு போயிட்டால, நாம ஏன் அவளையே நினைச்சு இப்படியே உட்காந்துருக்கணும்? ஏய் மேகலா, போடி போய் வேலை இருந்த பாரு. ஏங்க எங்கே உள்ள கோவத்தை ஏங்க என்கிட்ட காட்டுறீங்க? அவளுக்காகலாம் இப்படி நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவ எப்படியோ நாசமா போகட்டும். டே ராஜா, என்னம்மா என்ன? அவ மேல இன்னும் பாசம் பொங்குதா? இப்படிதான் அவளை ஒரு வார்த்தை சொல்ல விடாம செல்லம் கொடுத்து கெடுத்தீங்க. அவ என்ன பண்ணிட்டு போயிட்டான்னு பாத்தீங்கல்ல? இப்ப இன்னும் அவளை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா?